லகரம் வலையொலி பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய வகுப்புல நான் பார்க்கக்கூடிய பாடப்பகுதி யூஜிடிஆர்பி தமிழ், அதாவது அலகு 2 சங்க இலக்கியத்துல நம்ம ஒரு நூலை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க யூஜிடிஆர்பி தமிழ் பாடப்பகுதியில அலகு 2 சங்க இலக்கியங்கள் சார்ந்த பகுதியை தான் 2 கூறுகளா பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒன்று 8 தொகை, மற்றொன்று 10 பாட்டு. இதை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, இந்த 2வது இயல், 3வது இயல், 4வது இயல், அகம் புறம் இந்த மாதிரி தனி கூறுகளாக பிரிச்சிருப்பாங்க. அகம் புறம், அதுக்கப்புறம் அகமும் புறமும் இந்த மாதிரி அப்ப இந்த 8 தொகையில வரக்கூடிய இந்த ஐங்குறு நூறு இந்த நூலை பற்றி தான் நம்ம மிக தெளிவாக பார்க்க போறோம். அன்பான லகரம் வலையொலி பார்வையாளர்களே, நம்மளுடைய லகரம் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணுங்க. நான் நிறைய பயனுள்ள தகவல் ஒரு விளம்பர நோக்கத்தோட போடாம நம்முடைய வகுப்பு முறை எப்படி இருக்குன்றத முழுவதுமாகவே நான் நடத்தி போடுறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே இதை பகிருங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் கொடுங்க. ஒரு போட்டித் தேர்வுக்கு எப்படியெல்லாம் நீங்க மிக சிறப்பாக தயாராகணும், நம்ம லகரம் பயிற்சி நிறுவனம் ஒரு பாடப்பொருளை மிக நேர்த்தியாக எப்படி எடுத்து கொடுப்பாங்க, எல்லாமே நான் நுணுக்கமான ஒரு தகவலையும் ரொம்ப அருமையாக பகிர்ந்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பா தமிழ் கற்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் நம்மளுடைய யூடியூப் சேனலை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு பகிருங்க. பயனுள்ள தகவலை நம்ம பகிர்வதற்கு நம்ம தயங்குறோம். இந்த சமூகத்திற்கு தீங்கான இந்த மாதிரி தகவலை நம்ம போட்டி போட்டு நம்ம அதற்கான லைக் கொடுக்குறோம், பகிர்றோம். அதனால கண்டிப்பாக நம்முடைய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். சரிங்க, நம்ம பாடத்துக்குள்ள போலாம். தொடர்ந்து வகுப்பை பாருங்க. நீங்க படிச்சிருப்பீங்க, ஆனா லகரத்தை பொறுத்த வரைக்கும் பாடப்பொருள் தெளிவா இருக்கும். நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களும் இதுவரை நீ கேள்விப்படாதா இருக்கும். பாடலுடைய விளக்கமும் இதுவரை ஒப்பீடுகள், நீங்க ஒரு பாடலை வேற மாதிரி புரிஞ்சிருப்பீங்க. அனைத்தையும் நான் கண்டிப்பாக நீங்க நுணுக்கமா சொல்லி கொடுப்பேன். அடிப்படையான கருத்துக்களா இருந்தாலும் பின்னால வரக்கூடிய இந்த ஐங்குறு நூறுல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. இந்த 5 கூறுகளாக பிரிக்கும் பொழுதே ரொம்ப நுணுக்கமான கருப்பொருள் சார்ந்த நிறைய கருத்துக்கள் இருக்குங்க. நீங்க தொடர்ந்து என்ன பண்ணுங்க, பாருங்க. ஐங்குறு நூறு சங்க இலக்கியங்களில் 8 தொகை நூல்கள் ஒன்றான நூல் தாங்க ஐங்குறு நூறு. இந்த ஐங்குறு நூறை பொறுத்த வரைக்கும் நம்ம திணை அப்படின்னு பார்த்தோம்னா அகத்திணை சார்ந்த நூல். அதாவது ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் தன்னுள் இருக்கும் அந்த அன்பு சார்ந்த காதல் வெளிப்பாடுகளை அது புறத்தாருக்கு தெரியா வண்ணம் தங்களுடைய அகத்திற்குள்ளேயே உள்ளார்ந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த அகத்திணை. ஏன்னா புறத்தாருக்கு அது தெரியக்கூடியதாக இருந்தால் அது வெற்றி, வீரம், புகழ், கொடை புறப்பொருள்ல வந்துடும். ஏன்னா அந்த அன்பை புறத்தார் உணர முடியாது. இது தலைவனுக்கும் தலைவிக்கும் உரிய ஒரு நிகழ்வு. அதனாலதான் இதை அன்பின் ஐந்திணை, அக ஒழுக்கம், திணை என்ற சொல்லுக்கு பொருள் பாத்தீங்கன்னா ஒழுக்கம். நீங்க பாவகையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், சங்க இலக்கியங்களுடைய சிறப்பே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆசிரியப்பா தான். பாடல்கள் 500 பாடல்களை உடையதுங்க. இப்ப 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 ஐந்திணைகளை பற்றியும் குறுகிய அடிகளால் 100 பாடல்களை கொண்டதுனாலதான் இது ஐங்குறு நூறு. அதாவது 5 திணைகளை பற்றி ஒவ்வொரு திணைக்கும் 100 பாட்டு இருக்கும். அந்த 100 பாடல்களும் 10 10ஆக தலைப்பிட்டு மிக சிறப்பாக நேர்த்தியாக பிரிச்சிருப்பாங்க. இப்ப பாடக்கூடிய புலவர்களை பொறுத்த வரைக்கும் 5 திணைகளை பற்றியும் 5 புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. அடிவரையறை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 3 அடி, அதிகபட்சம் 6 அடி. இப்ப 3 அடின்னு சொல்றப்போ 3, 4, 5, 6 3 அடிக்கு குறையாது, 6 அடிக்கு தன்னுடைய எல்லையை விட்டு மீறாது. இது அடிவரையறை. குறுகிய அடிகளை கொண்டு 500 பாடல்களை கொண்டதால் இந்த நூல் இப்பெயர் பெற்றது. அதாவது ஐங்குறு நூறு. சரி, இந்த ஐங்குறு நூற்றை
தொகுத்தவர் யாரு? இப்ப நம்ம தொகுத்தவர்லாம் நம்ம வந்து மனனம் செஞ்சிருப்போம். கண்டிப்பா எப்படி ஒரு அழகான பெயர் பாருங்க. ஒரு காரண பெயர், ஒரு அடைமொழி எப்படிதான் வந்திருக்கு பாருங்க. இப்ப கூடலூர் அப்படின்றது என்ன? அவர் வாழ்ந்த ஊர். இப்ப கிளார் அப்படின்னா என்ன? இறுதியாக கிளார் அப்படின்னா என்னன்னா, இந்த வேளாளர் நிலக்கிழார் அப்படின்றதான் வந்து இங்க சுருக்கமாக வந்து பாத்தீங்கன்னா கிளார்னு சொல்றாங்க. அப்ப அந்த வேளாளர் குலத்தை சார்ந்த சிறப்பு பெயர் தாங்க இந்த கிளார். அதுக்கப்புறம் புலம் அப்படின்னா என்ன? புலம் என்றால் அறிவு அல்லது அவர் இயற்றக்கூடிய அந்த அறிவு சார்ந்த செய்யுள் அந்த மாதிரி குறிக்கும். துறை அப்படின்னா பிரிவு. முற்றிய அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க, முழுமையான அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எல்லாமே சேர்ந்து என்ன பொருள் தெரியுங்களா? அதாவது வந்து கூடலூர் என்று சொல்லக்கூடிய ஊர்ல வந்து வாழக்கூடியவர், இவருடைய குலம் வந்து பாத்தீங்கன்னா வேளாளர் குலத்தை சார்ந்தவர், நல்ல முழுமையான முற்றிய ஒரு அறிவை உடையவர். அது மட்டும் கிடையாது, இலக்கணம், இலக்கியம், வானியல் போன்ற சோதிடம் என அறிவின் அனைத்து துறைகளிலும் முழுமையான தேர்ச்சி பெற்றவர் என்பதுதான் இவருடைய பெயருக்கான ஒரு பெயருக்குள்ள எவ்வளவு ஆழமான பொருள் இருக்குன்னு பாருங்க. நீங்க அடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர். இந்த தொகுத்தவரும் தொகுப்பித்தவரும் நம்ம வந்து குழப்பிடக்கூடாது. இன்னைக்கும் தொகுத்தல் சார்ந்த பணி இன்னைக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஏன் சங்க மருவிய கால நூல்களாகிய நீங்க திருக்குறளா இருக்கட்டும், நாலடியா, நான்மணிக்கடி, இன்னா நாற்பது, அதுவும் தொகுக்கப்பட்டதுதான். இன்னைக்கு நிறைய இந்த தற்காலத்திலையும் அன்றைய கால இலக்கியங்களை தொகுத்து தொகுப்பாசிரியர் நிறைய இருக்கிறாங்க. அப்ப பெரும்பாலும் தொகுத்தவர் யாரா இருப்பாருன்னா ஒரு புலவரா இருப்பாரு. தொகுப்பித்தவர் அப்படின்னா அந்த தொகுத்தல் பணிக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர். ஏன்னா அன்றைய காலகட்டத்துல ஒரு நாடு யாருடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு? அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அப்போ ஒரு அரசன் வந்து வெறுமனே வந்து நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னனாக மட்டும் இல்லாம, போர் தொடுக்கக்கூடிய ஒரு மன்னனாக மட்டும் இல்லாம, தன்னுடைய மொழியின் மேல் ரொம்ப ஈடுபாடு உடைய, தன்னுடைய மொழியை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவராகத்தான் அன்றைய மன்னர்கள் இருந்தாங்க. சரி, இந்த மன்னனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யானை கச்சை மாந்தரன் சேரல் இரும்புரை. இப்ப யானை கச்சை அப்படின்னா என்ன? ரொம்ப நுணுக்கமான கருத்துங்க, படிக்கவே ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்ப யானைக்கு பாருங்க, கண்கள் சிறியதாக இருக்கும், ஆனா அதனுடைய அறிவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையா இருக்கும். எவ்வளவு தொலைவில் யானை வந்து பெரியதுங்க, அது கண்கள் வந்து ரொம்ப சிறியதாக இருக்கும். அப்ப அந்த யானை கச்சை அப்படின்னா யானையை போன்ற சிறிய கூர்மையான கண்களை உடையவன் அப்படின்னு பொருள். அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம்னு பாருங்க. அந்த சிறிய கண்களை உடையதாக இருந்தாலும் யாரு அந்த மாந்தரன் சேரல் இரும்பறை இருக்கா பாத்தீங்களா, அதை வந்து நுட்பமான எதையும் வந்து பார்க்கக்கூடிய, ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நுண்ணிய பார்வை உடையவனா. மாந்தரன் சேரல் இரும்பறை அப்படின்றது வந்து இவனுடைய என்னது குலப்பெயர். நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, இவருடைய குலப்பெயர். இதுதான் இந்த பொருளினுடைய இந்த தொகுப்பித்தவர் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது அரசன், அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பெயர். ஐங்குறு நூலிற்கு முதலில் உரை எழுதியவர் உவே சாமிநாதர். நீங்க உரையாசிரியர் அப்படின்ற ஒரு நூல் இருக்குங்க, மு அரவிந்தன் எழுதிய நூல். அதுல நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த தகவல் இருக்கு. 1903 இந்த ஆண்டுகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாதாரணமா ஒண்ணு கடந்து போவோம். இப்ப நீங்க ஐங்குறு நூலிற்கு முதல் உரை எழுதியவர் உவேசான்றது எல்லா பேருக்குமே தெரியும். ஆனா எந்த ஆண்டு எழுதினாரு? 1903 வந்து என்ன பண்ணாரு? எழுதினாரு. ஐங்குறு நூலினை முதல்ல வந்து பதிப்பித்தவர் வந்து அவ்வைசு துரைசாமி பிள்ளைங்க. ஐங்குறு நூலை வந்து முதல்ல பதிப்பித்தவர் அவ்வைசு துரைசாமி பிள்ளை. அடுத்த ஐங்குறு நூலிற்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த ஐங்குறு நூல் கடவுள் வாழ்த்து குறிப்பிடக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா சிவன். இந்த 8 தொகை 10 பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து எந்த இறைவனை கடவுளாக முழு முதற் கடவுளாக கொண்டு கடவுள் வாழ்த்து பாடப்பட்டுள்ளது அப்படின்றதுக்கும் நிறைய தகவல் வந்து உண்டு. உதாரணத்துக்கு நீங்க 8 தொகையை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே பாருங்க. 8 தொகைய இப்ப நற்றினை எடுத்துக்கிட்டே திருமால். இப்ப குறுந்தொகை எடுத்துக்கிட்டீங்கன்னா முருகன். நல்லா கவனிங்க, 8 நூல்கள்ல நற்றினை எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமாலுக்குரியது. கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றி வந்து அங்க வந்து கடவுள் வாழ்த்து இயற்றப்பட்டுள்ளது. குறுந்தொகை எடுத்துக்கிட்டீங்கன்னா முருகனை பற்றி தான் குறுந்தொகையில வந்து கடவுள் வாழ்த்து வந்து இயற்றப்பட்டுள்ளது. இந்த நற்றினை குறுந்தொகையை தவிர மற்ற எல்லா நூல்களும் எந்த இறைவனை
கடவுள் வாழ்த்தாக கொண்டு அந்த நூல்ல வந்து இயற்றப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா சிவனை தான். இதெல்லாம் வந்து சின்ன குறிப்புகள், சரிங்களா? இப்ப அப்படியே வந்து நம்ம வந்து இங்க வந்து போயிடுவோம். இப்ப அடுத்து பாருங்க, ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் என்னும் விகிதத்தில் இந்நூல் பகுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு திணைக்கும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ஒரு திணைக்கு 100 பாடல். அந்த 100 பாடலையும் 10 10ஆ பிரிப்பாங்க. இப்ப நீங்க எப்படி 10 வந்து 10 அங்க வந்து பிரிச்சிருக்காங்களோ, இங்க ஐங்குறு நூற்றுலையும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நூறையும் 10 10ஆ பிரிச்சிருக்கிறாங்க. இந்த ஐங்குறு நூறினுடைய சிறப்பே என்னன்னா இதுதான், 10 10ஆ பிரிக்கிறது. யூஜிடிஆர்பி 2023 கூட வந்து இந்த ஐங்குறு நூற்றுக்குள்ள வந்து ஒரு 10 வந்து இந்த 10 எங்க இடம்பெறுகின்றது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? இல்ல இந்த 10 வந்து 8 தொகை நூல்ல வந்து எந்த நூல்ல இந்த மாதிரி 10 10ஆ பிரிச்சு வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். அப்ப நம்ம ஒரு நூலை வந்து நம்ம படிக்கிறப்போ வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு வந்து படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அது என்ன நோக்கத்தோட அந்த நூல் வந்து இயற்றப்பட்டுள்ளது, அப்ப அந்த சாராம்சத்தை ஒட்டித்தான் நமக்கு வந்து கேள்விகள் வச்சிருப்பாங்க. நம்ம நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, ஒவ்வொரு நூறும் 10 10 பாடல்கள் 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. என்ன ஏற்கனவே சொன்னதான். ஒவ்வொரு 10 பாடல்களின் தலைப்பும் 10 என முடிகிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுதான் டிஆர்பி கேள்வி, நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப களவன் 10, தொண்டி 10, வேர்க்கை 10, தோழிக்கு உரைத்த 10, இந்த மாதிரி 10 10ஆ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த ஐங்குறு நூல்ல வந்து வரும். சரி, இந்த ஐங்குறு நூலினை இயற்றியவர்கள் பற்றிய பழம்பெரும் ஒரு பாடல் கிடைக்குதுங்க. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மருதம் ஓரம்போகி, நெய்தல் அம்மூவன், கருதும் குறிஞ்சி கபிலன், கருதிய பாலை ஓதலாந்தை, பனிமுல்லை பேயனே, நூலையோ ஐங்குறு நூறு, நூலையோதும், இந்த இருக்கு வந்து ஓதும் வச்சுக்கணும், நூலையோது ஐங்குறு நூறு. இந்த நூலை வந்து ஓதக்கூடியது என்னது, இப்படியெல்லாம் வந்து இந்த ஐங்குறு நூறை வந்து சொல்லக்கூடியவன் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா யாரு, இந்த ஐந்தனவர். இப்ப மருதத்திணை பாடல்கள் பாடியவர் வந்து ஓரம்போகியார். இதுலயும் ஒரு முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஐந்திணை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஆனா இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தொல்காப்பியர் சொன்ன அந்த ஐந்திணை பகுப்பு இருக்கு பாத்தீங்களா, அது போல இல்லாம மருதத்திணையை முதலாவதாக கேட்பாங்க. இப்ப 8 தொகை நூல்கள்ல வந்து 5 இணைகளை பற்றி சொல்லும் பொழுது மருந்து, அதாவது மருதத்தை முதல் திணையாக கொண்டு இயற்றப்பட்ட நூல் வந்து என்ன, அதான் மருதம் பாருங்க ஓரம்போகி, நெய்தல் திணையை பாடல்களை பாடியவர் அம்மூவன், குறிஞ்சி திணை பாடல்களை பாடியவர் கபிலர், பாலை திணை பாடல்கள் பாடியவர் வந்து ஓதலாந்தையார், முல்லை திணை பாடல்களை பாடியவர் வந்து யாரு, பேயனார். இந்த ஐங்குறு நூறு நூலுக்கு வந்து இதுல வரக்கூடிய தகவல், இந்த கருத்து பொருண்மையை வச்சு பார்க்கும் பொழுது சில அரசர்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல் வந்து என்ன பண்ணுது சொல்லுது. இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறணும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து மேலோட்டமா வந்து ஏதாச்சும் ஒண்ணு படிச்சுட்டு போய்கிட்டு இருப்போம். ஆனா அந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அதோட ஆழம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கேயும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐங்குறு நூலில் கூறப்படும் அரசர்கள், அதாவது கடுமான், குட்டுவன், ஆதன், அவினி, கொற்கை கோமான். இந்த கொற்கை கோமான் அப்படின்றது ஒண்ணும் கிடையாதுங்க, அதாவது வந்து பாண்டிய மன்னன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொற்கை கோமான்றது உங்களுக்கு வந்து கொற்கை நகரே எந்த நகர்ந்து எந்த நாட்டிற்குரிய அது நகர்ன்ற உங்களுக்கு தெரியும். இப்ப மத்தி, இன்னும் சில பேரை கூட சொல்றாங்க. அந்த எலினி, விரான் இப்படின்ற அரசர்களை பற்றியெல்லாம் இந்த ஐங்குறு நூறு வந்து மிக சிறப்பாக சொல்லுதுங்க. இப்ப 2021-22 டிஆர்பியில கூட வந்து இந்த அரசர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து எந்த நூல் அப்படிலாம் வந்து கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. இப்ப ஐங்குறு நூலில் கூறப்படும் ஊர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொண்டி. இந்த தொண்டின்றது ஒண்ணும் கிடையாது, கடற்கரை நகரத்தை சார்ந்த ஒரு தான். சரி, தொண்டியை வந்து நீங்க வந்து என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த தலைவியினுடைய தொண்டியை வந்து இப்ப தொண்டின்ற அந்த கடற்கரை நகரம் வந்து எப்படி செழிப்பாக இருக்குமோ அதுபோல தலைவியினுடைய அந்த தோற்றம் இருக்கு பாத்தீங்களா, அவளோட வந்து உவமைப்படுத்தி தலைவியும் இந்த மாதிரி வந்து இருப்பா அப்படின்றத சொல்றதுதான் இந்த தொண்டி பத்துன்றதே தனியா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். தொண்டி பத்து ரொம்ப நேர்த்தியான ஒண்ணு. தேனூர், கலார் அப்படின்னா காவிரிங்க, கொற்கை, இந்த மாதிரி ஊரை பற்றியும் ஐங்குறு நூற்றுல வந்து அந்த பாடல்களுக்குள்ள வந்து அந்த பத்துகளுக்குள்ள வந்து தகவல் வந்து கிடைக்கப்பெறுது.
ஐங்குறு நூற்றில் இவ்விரண்டு பாடல்கள் கிடைக்கவில்லை. 129வது பாடலும் 130வது பாடல் வந்து கிடைக்கலங்க. ஐங்குறு நூற்றில் கிடைத்துள்ள பாடல்கள் வந்து 498. ஏன்னா எந்த பாடல் இதை வச்சு கூட கேள்வி கேட்கலாம். ஐங்குறு நூற்றுல வந்து எந்த 2 பாடலும் கிடைக்கல, அப்ப கீழ்கண்டவற்றில் கேட்பாங்க. 497, 498, 129, 130 இந்த மாதிரிலாம் வந்து 2 தெரிவுகள் வச்சு வந்து கண்டிப்பா வந்து கேள்விகள் கேட்கலாம். அடுத்து 22 பாருங்க. ஐங்குறு நூலிற்கு பழைய உரை ஒன்று உள்ளது. அந்த பழைய உரையுடன் ஐங்குறு நூற்றை முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உவேசா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1993. இந்த ஐங்குறு நூற்றுக்கு பின்னால் விரிவாக முதல் உரை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு? மேல சொன்னது வந்து பழைய உரையோட சேர்த்து உவேசா வந்து முதல்ல எழுதுறாரு. அவ்வை துரைசாமி பிள்ளை என்ன பண்றாருன்னா பின்னால உவேசாவுக்கு அப்புறம் ஒரு விரிவான ஒரு உரையை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, எழுதுறாரு. இந்த 500 பாடல்கள் என்னது சிறுத்தாலும் கருத்து வந்து பாத்தீங்கன்னா குறைய கிடையாது, உயர்வுல வந்து குறையவில்லை. இந்த அடிவரையறை வந்து பாருங்கவே 3 to 6 தான். ஒவ்வொரு 10ஐயும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்க களவன் 10 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து முதல் பாட்டு வந்து ஒரு 3 அடியா இருக்கலாம், இல்ல 4 அடியா இருக்கலாம், 5 அடியா இருக்கலாம். அப்ப சொல்லுவாங்கல்ல கடுகு சிறுத்தாலும் காரம் குறையவில்லைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்ப அடிகள் வந்து மிக குறைவாக இருந்தாலும் அந்த கருத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது குறையவே இல்லை. திருக்குறள் கூட வந்து 2 அடி தான், 7 சீர் தான். ஆனா இருந்தாலும் இவ்வளவு குறைவான அடிகளை கொண்டு ஒரு நிறைவான பொருளை வந்து கருத்தை வந்து இந்த உலகத்துல இதுவரைக்கும் எந்த புலவர்களும் சொன்னது கிடையாது. ஐங்குறு நூற்றில் அம்மூவனார் இயற்றிய நெய்தல் திணையில் இடம்பெற்றுள்ள தொண்டிப்பத்து இத்தொடை முறையால் அமைந்துள்ளது. அந்தாதி தொடை முறையால் அமைந்துள்ளது. இப்ப அந்தாதினா என்ன? அந்தம் தான் கடைசி, ஆதிண்டா முதல். ஒரு பாடல்ல இறுதி எழுத்தோ இறுதி அசையோ இறுதி சீரோ அதாவது இறுதி சொல்லோ அடுத்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் சொல்லாக வந்து அங்க வந்து தொடங்கும். இதான் அந்தாதி தொடை. தொடைன்னா ஒண்ணும் கிடையாதுங்க, தொடுத்தல். எப்படி வந்து நம்ம வந்து மாலையை கட்டுறோமோ அதே மாதிரி வந்து இவ்வாறு இந்த பாடலை கட்டுவதுதான் அந்தாதி தொடை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எந்த 10ல வருதுன்னு பாத்தீங்கன்னா தொண்டி 10ல. எந்த திணையில வருது? நெய்தல் திணையில. கேள்விகள் வந்து இப்படித்தான் நமக்கு வந்து கேட்பாங்க. இப்ப நம்மகிட்ட இது வரைக்கும் நம்ம வந்து யூஜியில வந்து மிக அருமையாக வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. நான் அடிக்கடி சொல்றதுதான், நம்முடைய லகரத்தை பொறுத்த வரைக்கும் நேர்த்தியான பாடப்பொருள். புதிதாக வரக்கூடிய நபர்கள் கூட வந்து உங்களுக்கு எந்தவித பொருள் குழப்பம் எது இருக்காது, கற்பிக்கக்கூடிய முறையும் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து பாருங்க 26 பாருங்க. மன்னிக்கும் 26. எட்டு தொகை நூல்களில் தொல்காப்பியம் கூறும் வரிசைப்படி குறிஞ்சி திணையை முதலில் வைக்காமல் மருத திணையை முதலில் வைத்து பாடப்பட்ட நூல் ஐங்குறு நூறு. இப்ப தொல்காப்பியம் வந்து நீங்க எப்படி அவருடைய முறை வச்சிருக்கிறாரு? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த முறையில இருக்கும். ஆனா அதே நேரத்துல இந்த ஐங்குறு நூறோட சிறப்பே என்னான்னு பாத்தீங்க அப்படின்னா மருதத்திணைய வந்து முதல்ல வச்சிருக்காங்க. இப்ப மருதத்தினுடைய உரிப்பொருள் என்னது? ஊடலும் ஊடல் சார்ந்த நிமித்தம். நல்லா தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஊடலும் ஊடல் சார்ந்த நிமித்தம். இப்ப மருதம்டாலே வந்து வயலும் வயலும் சார்ந்தது வந்து முதற்பொருள், அது வேற. இந்த பாட்டையே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உள்ளுரை இறைச்சியெல்லாம் பயங்கரமா இருக்குங்க படிச்சு பாக்குறப்ப. 26 ஒரே எண் வந்து மீண்டும் வந்திருக்கு, வரிசைன்னு பாத்தீங்க. குறைந்த அடிகளை கொண்டிருந்தாலும் இப்பாடலில் அகப்பொருளுக்கு உரிய முதல், உரி, கரு ஆகிய 3ம் குறைவின்றி அமைந்துள்ளது. இப்ப முதல் பொருள் அப்படின்றப்போ வந்து நிலம், பொழுது நம்ம வந்து பார்த்திருப்போம். நிலம் 5 திணை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பொழுதுன்றப்போ வந்து பெரும்பொழுது, சிறு பொழுது. இப்ப உரி பொருள்ன்றப்போ வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், புனதல் நிமித்தம், இருத்தல் நிமித்தம், ஊடல் நிமித்தம். அப்ப இந்த மாதிரி வந்து உரிப்பொருள் படிச்சிருப்போம். இப்ப கருப்பொருள் அப்படின்றப்போ வந்து 14 வகையான கருப்பொருள் வந்து நம்ம வந்து என்னன்னு இருக்கோம் அங்க வந்து பார்த்திருக்கோம். சரி, இப்ப பாருங்க 27. 8 தொகை நூல்களுள் திணை வரிசையில் மருத திணையை முதலில் வைத்து பாடப்பட்ட நூல் வந்து ஐங்குறு நூறு. இந்த ஐங்குறு நூலில் இடம்பெறும் 5 பத்துக்களில் இருமுறை வரும் பத்துகளுள் ஒன்று. இந்த ஐங்குறு நூல்ல வந்து 5 நூறா பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நூறையும் வந்து 10 தலைப்புல 10 வரும்.
அது நீங்க நல்லா பாருங்க, இந்த மருதத்திணையிலையும் நெய்தத்திணையிலையும் தோழிக்கு உரைத்த பத்து வந்து மருதத்திணையிலையும் இருக்கும், நெய்தல் திணையிலையும் இருக்கும். இப்ப இதுவும் டிஆர்பி கேள்விதான். இப்ப ஐங்குறு நூல்ல வந்து 5 பத்துக்கள்ல வந்து 2 முறை வரக்கூடிய பத்துக்கள் வந்து என்ன? தோழிக்கு உரைத்த பத்து. இப்ப தோழிக்கு உரைத்த பத்து இவ்விரண்டு திணைகள் இடம்பெறுகிறது. கேள்வி அப்படியே மாறுது பாருங்க. ஒண்ணு மருத திணை, ஒன்னொன்னு என்னது நெய்தல் திணை. சங்க இலக்கிய நூல்களுள் நல்லா கவனிங்க, சங்க இலக்கிய நூல்களுள் உள்ளுரை இறைச்சி இதெல்லாம் வந்து மிக அதிகமாக இடம்பெற்றுள்ள நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த நூல்? ஐங்குறு நூறு தான். சரி, உள்ளுரை அப்படின்னா என்ன? நான் ஒவ்வொன்றுக்கும் விளக்க சொன்னேன்னா ஒரே இடத்துல அதிகமாக விளக்க சொல்லிட்டே போய்கிட்டே இருப்பேன். இப்ப கவிஞர் வந்து ஒரு கருத்தை சொல்லணுங்க, அதை வெளிப்படையாக சொல்லக்கூடாது. இப்ப தோழி இருக்கா, தலைவி கிட்ட வந்து ஒரு கருத்தை சொல்லணும். ஆனா இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அங்க ஒரு நாகரிகம் ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த தமிழர்கள் கண்டுபிடித்த ஒரு நாகரிக வழி, ஒரு கருத்தை ரொம்ப ஆழமா இருக்கும், அது அன்பினுடைய ஆழமா இருக்கும், தலைவன் தலைவியுடைய மிக நெருக்கமான ஒரு உறவை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப முகத்துக்கு முகம் அதை சொல்ல முடியாதுல்ல. அப்ப அந்த அது வந்து கூற்றாக இருக்கு. அப்ப ஒரு கவிஞர் வந்து என்ன பண்றாரு, இந்த அகமாந்தருடைய கூற்றாக வரும் பொழுது வந்து அந்த அகமாந்தருடைய மன உணர்வுகளை கருப்பொருள் எடுத்துக்கிடுவார். இப்ப யானை இருக்கு, இல்ல புலி இருக்கு, இல்ல சாதாரண ஒரு பறவை, ஏதாச்சும் ஒரு பறவை வந்து பாத்தீங்கன்னா நாரை இருக்கு. அப்ப இந்த மாதிரி கருப்பொருள்கள் மூலம் தான் என்ன சொல்ல வர்றாரோ அதை வந்து என்ன பண்றது, கருப்பொருள்களை உவமையாக கொண்டு வந்து அந்த கருப்பொருளுக்கு நிகராக யார வச்சிருப்பாருன்னா தலைவன் தலைவி இவங்களை வச்சிருப்பாரு. நீங்க 11வது கூட ஒரு பாட்டு வந்து படிச்சிருப்பீங்க, நசை பெரிது உடையார் நல்களும் நல்குவர், பிடிபெசி கலைய பெருங்கை வேலம், மென்சினையாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆறே. எங்க தலைவன் வந்து பொருள் தேட போறையான், தலைவிட்ட சொல்லிட்டு போறையான், இந்த மாதிரி நம்ம வந்து இல்லறம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் வந்து உன்னை விட்டுட்டு வந்து பொருள் தேட போறேன், நீங்க வந்து எனக்காண்டி காத்திருந்து போறான் சொல்லிட்டு அவை போயிட்டு போகக்கூடிய வழி வந்து ஒரு பாலை நிலம். அந்த பாலை நிலம் எப்படியாப்பட்டது அப்படின்னா ஒரு வறண்ட நிலம். அங்க யானைகள்லாம் இருக்கு. நீங்க பாலை நிலத்துல யானைகள் இருக்குமா அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து பாலை நிலம் கிடையாது. பாலைன்னா என்னன்னு தெரியுங்களா? குறிஞ்சியும் முல்லையும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி முறைமை திரிந்த நிலத்தை தான் பாலை தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த வறண்ட நிலத்தை நோக்கி போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த ஆண் யானையும் பெண் யானையும், ஒரு பெண் யானை பசியால இருக்கு, அங்க வந்து யா என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் வந்து காஞ்சு போய் இருக்கு, அந்த நிலம் வறண்டு போயிருக்கு. அப்ப அந்த களிறு வந்து ஆண் யானை வந்து பெண் யானைக்கு அந்த பட்டையை உரிச்சு, யா என்று சொல்லக்கூடிய பட்டையை உரிச்சு அது கூட்டி விட்டு அதோட பசியை தீர்க்குதான். இங்க நல்லா தெரிஞ்சுக்கிறனுங்க, தலைவன் வந்து போகக்கூடிய பாதை ஒரு வறுமையான ஒரு நிலம், வறண்ட நிலமா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த யானை இருக்கு பாத்தீங்களா, ஆண் யானை தன்னுடைய நிலம் வறண்டு போயிருச்சு, இறை இல்லைன்னு சொல்லி வேறு நிலத்தை தேடி போகல, அது அங்கு இருக்கக்கூடிய உணவு முறை எடுத்துக்கிட்டு வந்து தன்னுடைய பிணை, அதாவது வந்து பிடியினுடைய பசியை வந்து போக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த காட்சியெல்லாம் பார்ப்பேன் யாரு, தலைவன் பார்ப்பேன். அப்ப அவனுக்கு மனசு மாறும், நம்மளும் ஏன் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து அங்க இருக்க கூடாது, அதனால திரும்பி வருவியான். நீங்க நல்லா கவனிங்க, இந்த பாட்டுல எங்கேயுமே தலைவன் தலைவியெல்லாம் இருக்காது. இந்த நிகழ்வை சொல்லி அந்த இடத்துல தோழி சொல்லுவா, அவர் போகக்கூடிய வழி இப்படியாப்பட்டதான், நீ கவலைப்படாம இரு. இதுதான் அங்க இருக்கு இறைச்சி, உள்ளுரை. இப்படித்தான் நம்ம நேரடியா பார்த்தோம்னா ஏதோ யானையை பற்றியும் பறவைகளை பற்றி ஏதோ கருத்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உவமையாக எடுத்து அந்த உவமைக்குள் உள்ளார்ந்த ஒரு கருத்தை மறைத்து வச்சிருப்பாங்க யாரு, கவிஞர்கள். இதை பற்றியெல்லாம் நான் வந்து இலக்கணத்துல வந்து ரொம்ப தெளிவா நடத்துவேங்க. நான் இதை பத்தி இங்கேயே நிறைய வழக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, பாத்துக்குவோம், பாருங்க.
எட்டு தொகை நூல்களுள் இந்திர விழா குறித்து முதலில் கூறும் நூல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இந்திர விழாவை பற்றி இந்த சிலப்பதிகாரம் அது காப்பியம். அது எங்க வந்துடும், சிலப்பதிகாரம் கிபி 2ஆம் நூற்றாண்டு பின்னாடி வந்துடும். ஆனா இந்திர விழாவை பற்றி முதலாக எட்டு தொகை நூல்ல என்னது, எந்த நூல் சொல்லுது, ஐங்குறுநூறு சொல்லுது. இதெல்லாம் டிஆர்பி கேள்வி. அது எந்த 10ல சொல்லுது, அது பாத்தீங்கன்னா இந்த மருதத்திணை இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் சொல்லுது. அடுத்து பாருங்க, தாய்முகம் நோக்கியே ஆமை குட்டிகள் வளரும் என்ற உண்மையை கூறும். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது ஒரு கருப்பொருள். இதுல என்ன உள்ள மறைச்சு வச்சிருக்கிறாங்க, எப்படி ஒரு தாய அந்த ஆமையோட குட்டிகள் முகத்தை நோக்கி வளருதோ, அதுபோல தலைவியும் தலைவனை விட்டா அங்க யாருமே தெரியாது. இப்ப நீங்க நினைக்கலாம் இந்த இடத்துல இதுக்கு எதுக்கு இங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு தலைவியும் தலைவனை தவிர தனக்கு யாருமே தெரியாது, அப்படித்தான் இங்க நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீங்க அந்த பாட்டை படிச்சா தெரியும். அடுத்து கவனிங்களேன், முதலை குட்டிகள் தன் குட்டிகளையே கொன்று தின்று விடும் என்று உண்மையை கூறுநூல் ஐங்குறுநூறு. பயங்கரமான கருத்துங்க. இங்க என்ன உள்ளார்ந்த அந்த கருத்து என்ன அப்படின்னா, இந்த மருத பத்துனாலே என்னாது, மருதம்னாலே என்னாது, மருதம்னாலே ஊடலும் ஊடல் சார்ந்த நிகழ்வுகளை பத்தி சொல்லக்கூடியதான். சரி, ஊடல் எதனால தலைவிக்கு தலைவனுக்கு வருது? தலைவன் தலைவிகிட்ட அவன் இல்லற வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க பரத்தையின்பால் யாரு பிரிஞ்சு போயிடுறது, தலைவன் தலையை விட்டுட்டு போயிருக்கான். ஊடல்னா ஒண்ணும் கிடையாது, அடிச்சு மல்லு கட்டுறது கிடையாது. ஊடல் என்பது ஒரு வகையான அன்பு கலந்த ஒரு பிணக்கு. என்னதான் தலைவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அந்த இடத்துல அவன் மேல ஒரு கோவப்படுவான். அதுக்கு பேர் தான் ஊடல் இலக்கியத்துல. இங்க இந்த என்ன சொல்ல வருதுன்னா, இந்த முதலைகள் ஒண்ணும் கிடையாது தலைவன், இந்த குட்டிகள் பாத்தீங்கன்னா தலைவின்னு வச்சுக்கோங்க. அப்ப அதாவது தனக்கு சொந்தமான குட்டிகளையே எது கொன்று தின்றுமா, முதலை தின்றுமா. இங்க என்ன சொல்றா அப்படின்னா, தலைவி சொல்ற ரொம்ப அருமையா இருக்குங்க. தலைவனே நீ முதலை போல, நான் குட்டி போல, என்னைய திருமணம் முடிச்ச, நம்ம சந்தோஷமா இருந்தோம். இப்ப நீ என்னை விட்டுட்டு வேறொரு இரையை தேடி போயிட்ட, பரத்தையை நோக்கி போயிட்ட. இது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, என் கூடயே இருந்து என்னையவே கொள்வதற்கு சமம், கொன்று தின்வதற்கு சமம்ன்ற மாதிரிதான் அந்த பாட்டுல வரும். இதுதான் அந்த உள்ளுரை இறைச்சி சார்ந்தது. நம்ம எல்லாம் இலக்கியம் படிச்சிருக்கோம், நல்லா ஆழ்ந்து அங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியும். நான் பாட்டு எல்லாமே விளக்கம் சொல்லுவேன். பாருங்க 35 பாருங்க, தொல்காப்பியர் கூறும் அம்மை என்ற வனப்பு இதில் விரவியுள்ளது. சரி, தொல்காப்பியர் சொல்லக்கூடிய என்ன, அது என்ன வனப்பு, செய்யுளுக்குரிய வனப்புகள் பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் 8 வகையான வனப்புகள் சொல்லுவார். ஒரு செய்யுளுக்குள்ள இப்படி எல்லாம் இருக்கும். ஒண்ணு கிடையாதுங்க. அம்மை அப்படின்னா என்ன, அம்மைனாலே மென்மை. ஒரு நூற்பா சொல்றாரு, சின்மன் மொழியால் சீர்புனைந்து யாப்பின் அம்மைதானே அடிநிமிர்வு இன்றே. இப்ப நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், இந்த ஐங்குறுநூறு அடிவரையறையில குறைஞ்சபட்சம் 3, அதிகபட்சம் 6. தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, இந்த அம்மை என்ற இலக்கணத்தை பற்ற செய்யுள் எப்படி இருக்கும்னா, அடிகள் குறைவாக இருக்கும். சின்மன் மொழியால், சின் என்ற சில சொற்களை கொண்ட ஒரு அடியாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இது அதிக அடிகளை பெறாம சில சொற்களை கொண்டு மென்மையான ஒரு கருத்தை மிக ஆழமாக என்னது இங்க சொல்லக்கூடிய பொருள் தான் இந்த அம்மை என்று சொல்லக்கூடிய என்னது தொல்காப்பியர் சொல்லக்கூடிய இலக்கணம். நீங்க ஐங்குறுநூறு எடுத்துக்கிட்டாலும் குறைந்த அடிகளா இருக்கும், சொற்களும் மிக கடுமையாக இருக்காது, மென்மையான ஒரு சொல்லா இருக்கும். ஆனா பொருள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக ஆழமாக இருக்கும். அப்ப தொல்காப்பியர் கூறும் அம்மை என்ற வனப்பில் இது விரவியுள்ளது. எது விரவியுள்ளது, இந்த ஐங்குறுநூறு பாடல்கள் கலந்துள்ளது, விரவி வந்துள்ளது. அடுத்து பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் யாரு கொடுத்துக்கன்னு தெரியாது. இது எல்லாமே நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. நான் என்கிட்ட படிக்கணும்னு சொன்னேன், ஐங்குறுநூறுக்கு சிறப்பே இதுதாங்க. இதுக்குள்ள இருந்த கேள்வியை கேட்பாங்க,
நீங்க மேலோட்டம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், ஆழ்ந்து பார்க்கும் பொழுது ஒரு கருத்து இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஏற்கனவே சொன்னேன், இப்ப அந்த 500 வந்து தொல்காப்பியர் சொல்ல 5 முறைப்படி இங்க வைக்கல. முதல் திணையாக மருத திணையை வந்து இந்த இருக்க நாணி இருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க. இப்ப நல்லா பாருங்க, மருதம் பாடுவதில் வல்லவர் ஓரமூகியார். சரி, இந்த மருத திணை வந்து மருத திணையில வரக்கூடிய இந்த மருத வந்து 10 வந்து என்ன சொல்லுது? தலைவனின் பரத்தை பிரிவை மையமாக கொண்டு தலைவி கொள்ளும் ஊடல் சார்ந்த நிகழ்வுகள் கொண்டது மருதம். இப்ப நம்ம மருதத்தினுடைய குறிப்பொருள் என்னது? ஊடலும் ஊடலை சார்ந்தது. அதோடைய நிலம் முதற் பொருள் என்னது? மருத நிலம். வயலும் என்னது? வயலை சார்ந்த என்னது? ஒரு பகுதி. அதுதான் இப்பகுதியில் வாழும் மக்கள் கருப்பொருளாகிய மக்கள், விலங்கு, பறவை, பிற கருப்பொருள்களை வைத்து இந்த மருதத்தினை இருக்கு பாத்தீங்களா? 500 கருத்து எல்லாமே அப்படித்தான் வரும். இப்ப இதுல நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பாருங்க, வேக்கை 10னா இதுல 10 பாட்டு இருக்கும், வேலம் 10னா 10 பாட்டு இருக்கும், களவன் 10னா 10 பாட்டு இருக்கும். அப்ப 10 இருக்கும். இதுல இந்த மருதத்திணையில வந்து 10 இருக்கும். அப்ப 10 பெருக்கல் 10 என்னது? 100. இதே மாதிரி 5 திணைகளுக்கும் என்னது? 100 பாடல்கள். இப்ப பாருங்க, வேட்கை 10னா என்ன? அப்படியே நம்ம வந்து அந்த மருதத்திணையோட உரிப்பொருள், கருப்பொருள், முதற் பொருள் வந்து இங்க அப்படியே ஒரு கற்பனைக்கு போயிடும். அப்ப அடிப்படையாக அந்த உரிப்பொருள், கருப்பொருள், முதற் பொருள் நமக்கு தெரியணும். நல்லா பாருங்க, களவிலோ கற்பிலோ பிரிந்த தலைமகன் தான் பிரிந்த காலத்தில் தலைவி ஆட்சி இருத்தலை தலைவி ஆட்சி இருத்தலை விரும்பிய போது தோழி வந்து தலைவி விரும்பிய திறத்தையும் தான் விரும்பிய திறத்தையும் அந்த வேர்க்கையை வந்து எடுத்துரைத்தல். ஒண்ணும் கிடையாதுங்க, பிரிவுல நிறைய இருக்கு. பொருள்வையில் பிரிவு, களவு காலத்துல பிரிஞ்சு போடுறது, தூது பிரிவு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இங்க வந்து ஒண்ணு களவு வாழ்க்கையில தலைவன் பிரிஞ்சு போவையான், இல்ல திருமணம் முடிஞ்சு பொருள் தேடுவதற்கு பிரிஞ்சு போவையான். இது முதன்மையான 2 பிரிவு. சரிங்களா? அவ்வாறு பிரிந்து போன தலைமகன் இருக்க அவளை நினைச்சு யாரு வருந்தி இருப்பாங்க? தலைவி வருந்தி இருப்பான். அப்படி வருந்தி இருக்கக்கூடிய நேரத்துல தோழி என்ன பண்ணுவான்னா, தலைவி விரும்பக்கூடிய அவ என்ன எதிர்பார்க்கிறா, அவருடைய மனசு சந்தோஷப்படணும், என்ன சொல்லணும், இதெல்லாம் ஆராய்ஞ்சு ஒரு வேட்கை, சரிங்களா, அவருடைய ஆர்வத்தை வந்து என்ன பண்றது? எடுத்துரைத்தல். இதுதான் இப்ப வேலம் 10. நமக்கு வேலம் தான் நமக்கு என்னன்னு தெரியும். வேலம் என்பதற்கு யானைன்னு ஒரு பொருள் இருக்குங்க. ஆனா இங்கதான் நம்ம வந்து டிஆர்பிகைல உங்களுக்கு செக் வைப்போம், கண்டிப்பா அந்த மாதிரி கேட்பாங்க. ஒண்ணும் கிடையாது. இந்த மருத நில கருப்பொருள்கள் வந்து ஒன்றுதான் வேலக்கரும்பு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வேலக்கரும்பு. இதையும் ஒரு கருத்து சொல்றேன், நான் பின்னாடி விளக்கமா சொன்னேன், இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யம் இங்கேயே நான் சொல்றேன். இந்த வேலக்கரும்புன்றது எப்படின்னா, கரும்பு போலயே இருக்கும், ஆனா கரும்பினுடைய சுவையை வந்து தராது. இது மனிதர்களா இருக்கட்டும், மற்ற உயிரினங்களா இருக்கட்டும், இதை ஒடித்து சாப்பிடும் பொழுது வந்து கரும்பை போல சுவையாக இருக்காது. இங்க நல்லா கவனிங்க, இந்த வேலக்கரும்பு இடம்பெறும் 10 பாடல்கள். இந்த 10 பாட்டுலையும் என்ன குறிப்பு வரும் தெரியுங்களா? இந்த வேலம் வேலம்னு வரும். இப்ப நீங்க பாடல் கொடுத்தாலும் நீங்க கண்டுபிடிச்சு போடலாம், நான் அந்த பாடலும் கொடுத்திருப்பேன். இப்ப இந்த வேலக்கரும்பு வந்து பார்ப்பதற்கு கரும்பு போல இருக்கும், ஆனா சுவையே தராது. அதுபோல உள்ளுரை, இறைச்சி பாருங்க, தலைவனானவன் கரும்பு போல ஆரம்பத்துல வந்து தலைவியிட்ட வந்து காணப்பட்டு நெருக்கமாக அன்பை பகிர்ந்தான். கடைசியில போக போகத்தான் தெரியுது, இவன் நம்ம மேல வந்து அன்பு செலுத்தாம பரத்தையின்பால வந்து பிரிஞ்சு போயிட்டியான். அப்ப பார்க்குது கரும்பு போல இருந்தியான், ஆனா அதற்கான சுவையை வந்து தலைவிக்கு தராம பிரிஞ்சு போயிட்டியான். இதுதான் உள்ளுரை, இறைச்சி. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து களவன் 10னா பாருங்க, களவன் என்ற சொல்லுக்கு என்னது? நண்டுங்க. களவன் என்பது மருத நிலத்திற்குரிய, பாருங்க, நண்டு வந்து வயல் சார்ந்த பகுதியில இருக்கும். இதெல்லாம் குறிப்பு. நீ இந்த மாதிரி குறிப்பு எங்கேயாச்சும் இருந்தா எனக்கு எடுத்து கொடுங்க. எந்த பயிற்சி நிலத்துல பயிற்சிருந்தாலும் எனக்கு தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க. பாத்துங்க, கருப்பொருள் ஒன்றான நண்டை குறிக்கும். இங்க களவன் என்பது கள்வன் என்றும் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட தலைவன் வந்து நண்டு போலதான். நண்டு பாருங்க, அது பிடிச்சா தன்னை வந்து வருத்தும். அதுபோல தலைவனும் தன்னிடம் புணர்ந்து காதலை வெளிப்படுத்தி இவ என்ன பண்றியா அப்படின்னா, இந்த மாதிரி வந்து
நண்டு போன்ற ஒரு கல்வன் போல எனக்கு இப்படி ஒரு துன்பத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டான்ற மாதிரி இந்த களவன் பத்துல எல்லா பாடல்லையும் இந்த களவன்ற குறிப்பு இருக்கும். அப்ப இந்த பாடல் வரி கொடுத்தா இது எந்த பத்துல வருது அப்படின்றத, எந்த திணையில வருதுன்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்ப களவன் பத்துன்னு கொடுக்குறாங்க, நமக்கு எங்க போன ஞாபகம்? களவன் தான் நண்டு. இது எந்த கருப்பொருளுக்குரியது? மருதத்துக்குரிய கருப்பொருள். அப்ப மருத நிலம் வந்து என்ன? வயல். அப்ப வயல்ல என்ன இருக்கும்? நண்டு இருக்கும். அதுதான். அடுத்த 4 பாருங்க, தோழிக்கு உரைத்த பத்து பாருங்க. தலைவிக்கு உற்ற துணையான தோழி தலைவிக்கு நேரடியாக மறைமுகமாக கூற்று கூறக்கூடிய பகுதிதான் இது. இப்ப தலைவி வந்து ஊழல்ல வருந்தி இருக்கா, அவ வந்து ஒண்ணு நேரடியா பதில் சொல்லுவா, இல்ல இந்த மாதிரி கருப்பொருள் உள்ளுரை இறைச்சியை வந்து மறைமுகமா சில கருத்துக்களை சொல்ற மாதிரி வர்றதா இது. அடுத்து புலவி பத்து. புலவின்னா என்னது? ஊடலோட வேறு பெயர் தான் புலவி. நல்லா தெரிஞ்சுக்கணும். சண்டைன்றது வேற. எங்க அதான் சொல்லுவாங்க இல்லைங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அதாவது வந்து பரத்தையின் பால பிரிஞ்சு போயிட்டாலும் அவன் தன்னுடைய கணவன் இல்லண்டாயிருமா? தலைவி வந்து சண்டை போடுவா. அது வந்து எப்படியாப்பட்ட சண்டையா இருக்கும்னா ஒரு அன்பு கலந்த ஒரு சண்டையா இருக்கும். மருதத்திணைக்குரிய உரிப்பொருள் ஊடல். ஊடலின் வேறு பெயர் புலவி. அப்ப தலைவனுக்கும் தலைவிக்கு நடக்கக்கூடிய அந்த ஊடலை மையமாக கொண்டு தொகுதி தான் இந்த புலவி பத்து. அடுத்து தோழி கூற்று வந்து பாருங்க. தோழி கூற்று பத்து. அகத்திணையில் இருவகை கைக்கோளிலும். தோழி கூற்று இன்றியமையாது. இருவகை கைக்கோள் என்ன? களவு கைக்கோள், கற்பு கைக்கோள். இந்த களவு கைக்கோள்னா ஒண்ணும் கிடையாது. கைக்கோள்னாலே ஒழுக்கம். களவு ஒழுக்கத்தையும் கற்பு ஒழுக்கத்தையும் இந்த தோழி கூற்று வந்து சொல்றதுல வந்து இன்றியமையாதது. இத்தோழி கூற்று தொகுதி இது. எது? தோழி கூற்று சொல்லக்கூடிய 10. அடுத்து கிளத்தி கூற்று 10. கிளத்தினாலே நம்ம சங்க இலக்கியங்கள் வந்து படிக்கிறோம் அப்படின்னா, கிளத்தினா தலைவியை குறிக்கும். கிழவன் அப்படின்னா யாரை குறிக்கும்? தலைவனை குறிக்கும். சரிங்களா? அப்ப தலைவனின் புற ஒழுக்கம். புற ஒழுக்கம்னா அந்த பரத்தை ஒழுக்கம். தன்னுடைய இல்லறமாகி அகத்தை விட்டுட்டு அவர் போய் வெளியில புறத்தே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து அவர் நாடுவார். அதான் பரத்தை ஒழுக்கம். அப்ப தலைவனின் புற ஒழுக்கம் கண்ட தலைவி தலைவியோடு புலந்து, அதாவது ஊடல் கொண்டு புலந்து உரைக்கும் வகையில் அமைந்த தொகுதி. இந்த கூற்று எப்படி இருக்கும்னா, தலைவன் தலைவி 2 பேரும் வந்து ஒரு அன்புகளும் சண்டை போடுறது மாதிரி. நீ இப்படி போன இல்ல, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இப்ப எதுக்கு நீ வந்த, நீ பறத்திக்கிட்டே போ அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து புனலாட்டு பத்து அப்படின்னா, ஆற்று நீரில் விளையாடுதல் என்பது மருத நிலத்திற்குரிய கருப்பொருள்கள் ஒன்று. ஆற்று நீர் விளையாடுதல் புனலாடுதல் என்பர். புனலாட்டு இடம்பெறும் பகுதி. இது ஒண்ணும் கிடையாதுங்க. இங்கேயும் ரொம்ப அருமையா இருக்கும். தலைவி என்ன சொல்லுவாண்டா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ பரத்தையின்பால வந்து எந்தெந்த ஆற்று நீர் எந்தெந்த நீர்நிலைகள்ல வந்து நீ நீராடுன சந்தோஷமா இருந்தன்னு எனக்கு தெரியும். அதான் ஊரே பேசிக்கிட்டு இருக்குல்ல, அது தெரியாத, ஊரே பேசிக்கிட்டு இருக்குடா அப்படின்றது மாதிரி வந்து சொல்லக்கூடிய பகுதி தான் இது. அடுத்து புலவி விராய பத்து. இங்க புலவிண்டாலும் ஊடல்டாலும் ஒண்ணுதான். அப்ப அந்த ஊடல் குறித்து தலைவி தோழி பரத்தை ஆகியோர் கூறுவதும் வாயில் மறுத்து கூறுவதும். இப்ப ஒண்ணும் கிடையாதுங்க. ஊடலை தீர்க்கும் வாயில்கள் சொல்லியிருப்பீங்க. தலைவனும் தலைவியும் அங்க வந்து அப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஊடலால இருக்கிறாங்க. அவை வந்து சமாதானப்படுத்தினாலும் சமாதானம். இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, தோழி வந்து ஊடலை தவிர்க்கக்கூடிய ஒரு வாயில் தான். அதே நேரத்துல தோழனும் ஊடலை தீர்க்கக்கூடியதான், பாணனும் ஊடலை தீர்க்கக்கூடிய ஒரு வாயில் தான். இந்த மாதிரி நிறைய வந்து ஊடலை தீர்க்கக்கூடிய வாயில்கள் இருக்கிறாங்க. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாயில் மறுத்தும் கூறுவது. வாயில்னா நுழைவாயில். தலைவனும் தலைவியும் ஊடல்ல இருக்கும் பொழுது வந்து தலைவியை சமாதானப்படுத்துவதற்கு சில நபர்களும் தூது வருவாங்க. அப்ப அந்த தூத வந்து பாத்தீங்கன்னா தலைவி வந்து நிராகரிப்பா. நீ யாருமே என்கிட்ட வராதீங்க, அவனை பத்தி எனக்கு தான் தெரியும், தலைவன் வந்து மிக கொடியனே, அவன் சொன்னது ஒண்ணு நடந்துகிட்டது ஒண்ணு அப்படின்றது மாதிரி. அப்ப இந்த மாதிரி விரைவி வரக்கூடிய 10 பாடல்களுடைய தொகுதி தான் புலவி விராய 10. விராயன்னா ஒண்ணும் கிடையாதுங்க, அந்த ஆராய்தல். அடுத்து எருமை 10. நல்லா தெரியும், மருத நில கருப்பொருள் கொண்டுதான் எருமை. இதுல எல்லா பாடல்கள்லையும் இந்த எருமைன்ற குறிப்பு வந்திருக்கும். அப்ப எருமை இடம்பெறும் வகையில் 10 பாடல்கள் தொகுதி தான் இந்த எருமை 10. இப்ப நல்லா பாருங்க, நம்ம பாடல் வரியெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கோம். அன்பான ஆசிரியர் பெருமக்களே,
இந்த பாடல் வரியெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு பாடல் வரி. இதற்கான பொருளையும் எந்த சூழல்ன்றதையும் மிக நேர்த்தியாக சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்ப ஐங்குறு நூறு முதல் பத்தாகிய, அதாவது என்னது, முதல் திணையாகிய மருதத்திணை பாடியவர் ஓரம் போகியார். நம்ம இங்க பார்த்தோம் பாருங்க. இப்ப இந்த 10 இருக்குல்ல, மருதத்திணைக்குரியது, இதை பற்றிய 10 தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல என்ன பார்த்தோம், மருதத்திணையில வேட்கை 10 பார்த்தோமா, அதுக்குள்ள விளக்கம் கொடுத்திருந்தோமா. இங்க அதே மாதிரி பாருங்க, இங்க வேட்கை 10 தலைவி அல்லது தோழி 2 பேத்துல தலைவனுடைய நாடு வளம் பெறணும், அதனால் தலைவன் நல்ல ஆட்சி புரியணும் அப்படின்னு வேட்கைனா வேண்டுதல். இப்ப இந்த அடி கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனிங்க, எழுதி வச்சுக்கோங்க. இந்த நெற்பல பொலிக பொன் பெரிது சிறக்க, இதற்கு முன்னாடி இந்த எல்லா அடிகள்லையும் ஒரு வரி வரும். எங்க இது எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 1ன்றது முதல் பாட்டு, இந்த 2ன்றது 2வது பாட்டு, 3ன்றது 3வது பாட்டு. இப்ப இந்த முதல் பாடலுக்கு முன்னாடி வாலியாதன் வாலி அவினி இப்படின்னு வாழ்த்திட்டு, இந்த வேட்கை 10 சாராம்சம் என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. தலைவன் அவனுடைய நாடு, அவனுடைய நல்லாட்சி இதெல்லாம் சிறந்து இருந்தாதான் அவன் தலைவியோட நல்ல சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தோட இங்க வாழ்த்துறது மாதிரி வரும். அப்ப இந்த அடிக்கு முன்னாடி ஒரு அடி சேர்த்துக்கணும். ஆனா இந்த 10ல இதான் சிறப்பு கூறிய அடிகள். இப்ப நல்லா கவனிங்கவன். இப்ப அது தோழியாக இருக்கலாம், தலைவியாக இருக்கலாம். அப்ப இந்த 2வது அடியை பொறுத்த வரைக்கும் தலைவி தன்னுடைய ஆசையை தெரிவிப்பான். எப்படி தெரிவிப்பான்னா பாருங்க, நெற்பல பொலிக பொன் பெரிது சிறக்க, நான் விரும்பக்கூடிய தலைவன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுடைய அந்த இந்த நெல்லுண்டா பாருங்க, மருத நிலம், அவன் ஆட்சி புரியக்கூடிய, அவன் கட்டுப்பாட்டு கொள்ளக்கூடிய, அவனுக்கு சொந்தமான அந்த நிலப்பகுதிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த வயல்கள்ல நெல் வளம் பெருகட்டும், நெற்பல பொலிகண்ட நெல் வளமாக என்னது விளையட்டும், பொன் பெரிது சிறக்க, அவனுடைய நாட்டுல பொண்ணும் பொருளும் என்னது சிறந்து விளங்கட்டும். வேட்கை 10ல முதல் பாடல்ல இதான் முதல் பாட்டு, சுருக்கமா தான் கொடுத்திருக்கோம், சரிங்களா. அடுத்து 2வது பாட்டுல பாருங்க, இப்ப நல்லா கவனிங்க, நெற்பல பொலிக, இது குறிப்பு, தேர்வுல கேட்பாங்க. நெற்பல பொலிகை என்று சொல்லக்கூடிய வரி ஐங்குறு நூற்றுல எந்த திணையில வருது, அப்ப இதுதான் குறிப்பு. அப்ப இதுல மருத திணையில. அப்ப இது எந்த 10ல வருதுன்னா, இது தலைவியுடைய வேர்க்கை, அந்த ஆர்வம். அடுத்து மறுபடியும் பாருங்க 2வது பாட்டு, விளைக வயலே வருக இரவலர், வயல்கள் நல்லா விளையட்டும், அப்படி விளைஞ்சாதான் தலைவனுடைய நாட்டுக்கு பரிசில் பெறக்கூடிய அந்த ஏழைகள் இரவலர்கள் நாடி வரட்டும். வார்த்தை நல்லா கவனிக்கணும். அடுத்து பாருங்க, பால் பல ஊறுக பகடு பல சிறக்க, பசுக்கள் நிறைய பாலை சுரக்கட்டும், உழவு தொழில் செய்யக்கூடிய எருதுகள் சிறந்து விளங்கட்டும். இது எல்லாமே தலைவன் நல்லா இருக்கணும், தலைவன் நாடு சிறக்கணும். இங்கேயும் நல்லா பாருங்க, இங்க பால் பல ஊறுக பகடு சிறக்க, இதுவும் அந்த வேட்கை 10ல மருதத்துக்குரிய கருப்பொருள் தான். அடுத்து 4 பாருங்க, பகைவர் புல்லார்க பார்ப்பர் ஓதுக, பகைவர்கள் வலிமை இழந்து அழியட்டும், அந்த பார்ப்பர்கள் அந்தணர்கள் பாத்தீங்கன்னா வேதங்களை முறையாக என்னது ஒழிக்கட்டும், இப்படியெல்லாம் அவை நல்லா இருக்கட்டும். அடுத்து 5 பாருங்க, பசியில் ஆகுக பிணிசேன் நீங்குக, அதாவது நான் விரும்பக்கூடிய அந்த தலைவனுடைய நாடு எந்த ஒரு பசி பட்டினி எதுவுமே இல்லாம செழிப்பாக இருக்கட்டும். அது மட்டும் கிடையாது, பிணிசேன் நீங்குக, சேர்ந்த தொலைவு, அந்த நோய் நொடிகள் அவனுடைய நாட்டை விட்டு அவனை விட்டு ரொம்ப தூரம் அது என்னது நீங்கி போயிரட்டும். அடுத்து வேந்து பகை தணிக ஆண்டு நந்துக, வேந்துண்டா யாரு, அரசன். பிற நாட்டு பகையினுடைய அரசனுடைய பகை
என்னுடைய தலைவனுக்கு வரக்கூடாது, அந்த பகை வந்து தீரட்டும். அது மட்டும் கிடையாது, ஆண்டு நந்துக அப்படின்னா அவன் பல்லாண்டு காலம் வந்து அவன் சிறப்பாக வந்து என்னது வாழணும். அடுத்து அரண்மனை சிறக்க அல்லது கெடுக. அவருடைய நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அரச என்னுடைய தலைவனாகிய அந்த அரசன் வந்து அவருடைய ஆட்சி வந்து நீதி வலுவாம வந்து செயல்படட்டும். அவனுடைய நாட்டுல வந்து எந்த ஒரு களவு கொள்ளை, கெடுகன்னா களவு கொள்ளை எதுவுமே வந்து நடக்கக்கூடாது, ஒரு நல்ல ஆட்சியை வந்து தரட்டும். அடுத்து 8 வந்து பாருங்க, 8 அரசு முறை செய்க. அது 8 தான். அது அரசு முறை செய்க, களவு இல்லாகுக. அவருடைய நீதி வந்து என்னது நீதி வலுவாம ஆட்சியை தரட்டும். எந்த ஒரு கல்வர்களால அந்த களவு பய எதுவுமே இல்லாம வந்து அவருடைய நாடு வந்து சிறக்கட்டும். நன்றி பெருகு சிறக்க தீது இல்லாகுக. 9 எல்லா விதமான நன்மைகளும் அங்க வந்து சேரட்டும். அது மட்டும் கிடையாது, தீமைகள் எது நிகழாம அவருடைய நாடு வந்து செழிப்பாக இருக்கட்டும். அடுத்து மாறி வாய்க்க வளமணி சிறக்க. அவனுடைய நாடு தலைவனாகிய நாடு வந்து நிறைய, அதாவது பாத்தீங்கன்னா மழை வந்து உரிய காலத்துல வந்து பெய்யட்டும். வளமான என்னது பனி பெய்து பயிர் செழிக்கட்டும். வளம் நனி சிறக்க அப்படின்னா அந்த என்னது வளமாக வந்து அவன் நாடு வந்து சிறக்கட்டும். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது எல்லா இலக்கிய வரலாறுலையும் தகவல் இருக்கும், பொருளா இருக்காது. இப்ப நான் பொருள் சொன்னேன் பாருங்க. இந்த ஒவ்வொரு அடிக்கு மேலையும் வாலியாதன் வாலி அவினி அப்படின்னு தொடங்கிட்டு இந்த 2வது அடி வந்து தலைவியோட வேர்க்கை. தன்னுடைய தலைவன் வந்து இப்படியெல்லாம் நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா இருந்தா தான் என்னை நல்லா பாத்துக்கிறீங்க அப்படின்றதுதான் கருத்து. அடுத்து பாருங்க, மருதத்திணையில 2ஆம் பத்து. இதுவும் ரொம்ப அருமையா இருக்கும். 2வது பத்து பாருங்க, வேலப்பத்து. நான் ஏற்கனவே வேலம்னு என்ன சொன்னேன்? வேலம் என்பது அது வந்து ஒரு நாணல் புல்லு, பார்ப்பதற்கு கரும்பு போல இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பார்ப்பதற்கு என்னது கரும்பு போல இருக்கும். ஆனா அதை ஒடிச்சு கரும்பு என சாப்பிட்டா அது என்ன இருக்காது, சுவை தராது. இப்ப நம்ம வேலம் பத்துல உங்களுக்கு வந்து ஒரு குறியீடு போட்டிருக்கேன் பாருங்க. அப்ப இந்த மாதிரி எல்லா பத்திலுமே அப்படித்தான் இருக்கும். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஐயா அந்த வேலம் பத்துல வந்து 10 பாட்டையும் கொடுத்திருக்கலாம்ல? ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்ப நான் 2 வரி கொடுத்திருக்கேன்னா இந்த 2 வரி வந்து இதை நீங்க பார்த்தாலே எக்ஸாம்ல கண்டுபிடிச்சிருவீங்க தேர்வுல. ஓ, வேலம்ன்றது வந்து மருதத்திணையில வந்து படிச்சோம், இது வந்து வேலப்பத்து வந்து 500 வந்திருக்கு, அதுதான் இங்க. நல்லா கவனிங்க, வேலப்பத்து வந்து பாருங்க, மனைநடு வயலை வேலம் சுற்றும் துறைகேள் ஊரன் கொடுமை நாணி. இது முத பாட்டு. ஒண்ணும் கிடையாதுங்க. மனைநடு வயலை வேலம் சுற்றும்னா வீட்டின் நடுவே உள்ள முற்றத்தில் அல்லது வீட்டை சுற்றியுள்ள வயல் பரப்புகளில் வேலம் என்று சொல்லக்கூடிய அந்த நாணல் புல்லு வந்து சுத்தி நல்லா வளர்ந்துருக்குமா. இங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, தலைவி வந்து இங்க வந்து கருப்பொருளை சொல்றது மாதிரி இருக்கும். நான் என்ன சொன்னேன், உள்ளுரை உவமம் இறைச்சி சொல்லலாம். கருப்பொருளை சொல்றது மாதிரி இருக்கும். இந்த கருப்பொருள் என்ன தன்மையுடையதே அதே போன்றவன் தான் யாரு, தலைவன். ஆனா தலைவன்றது வெளிப்படையா வராது. அந்த பாட்டை வச்சு இந்த உவமையை வச்சு நான் பொருத்தி பார்க்கணும். அப்ப மனைநடு வயலை வேலம் சுற்றும், வீட்டின் நடுவே உள்ள முற்றத்துல வந்து அல்லது வீட்டை சுற்றியுள்ள வயல் பரப்புகள்ல வந்து இந்த வேலம் என்று சொல்லக்கூடிய இந்த நாணல் புல்லு வந்து எங்க பார்த்தாலும் வளர்ந்துருக்கும். இங்க நல்லா பாருங்க, தலைவனும் அதே மாதிரிதான். தலைவியோட வீட்டை சுற்றி இந்த மாதிரி வந்து சுத்தி சுத்தி வருவியா, இங்க தலைவி என்ன பண்ணிடுவா, ஓ இவன் வந்து ஒரு கரும்பு போல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த வேலை கரும்பு போல நினைச்சிருப்பா. கடைசியில பார்த்தா இவன் தலைவிக்கு துன்பங்கள்லாம் செய்யறதுனால இவன் யாரு போல, கரும்பு போல இருக்கக்கூடிய அந்த நாணல் புல், வேலை கரும்பாகிய அந்த நாணல் புல்லு போலதான் அப்படின்ற மாதிரி உவமை வரும். அடுத்து பாருங்க, கரைசேர் வேல கரும்பின் பூக்கும் துறைகேள் ஊரன் கொடுமை நன்றும். 2வது பாட்டு. 2வது பாட்டு என்ன அப்படின்னா பாட்டு அப்படின்னா மன்னிக்கணுங்க, அதேதான் பாருங்க. அதுல பாருங்க, ஆற்றங்கரையில் வளர்ந்திருக்கும் வேலமானது பார்ப்பதற்கு கருமை போலவே பூத்திருக்கும். அதாவது 2வது பாடல் பாருங்க, அந்த ஆற்றங்கரையில வந்து அதாவது வந்து மருத நிலமாகிய அந்த வயல் சார்ந்த நிலமாகிய ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த வேலக்கரும்பானது கரும்பை போலவே கரும்பு பூக்கும். பார்த்திருப்பீங்க, மேல வந்து பாத்தீங்கன்னா மிக அழகாக ஒரு வெள்ளை நிறத்துல வந்து எப்படி இருக்கும், பூத்திருக்கும்.
கரும்பை போலவே வந்து பூத்து இருக்கும். துறைகேள் ஊரன் கொடுமை நன்று. அதாவது வந்து பாருங்க, துறைகேள் அதுபோல தலைவன் பார்ப்பதற்கு இனியவன் போல இருந்தாலும் அவன் உண்மையான அன்பு இல்லை என்பது இது குறிக்கிறது. இப்ப வேலைக்கரும்பு வந்து கரும்பு போல இருக்கு, பூ பூத்து இருக்கு, நம்பி போய் அதை ஒடிச்சு சாப்பிட்டா அதுல இனிப்பு இல்ல. அதுபோல தலைவன் வேலைக்கரும்பு போல இவனு நல்லைய மாதிரி இருக்கான், நம்பி காதல்ல வயப்பட்டதுக்கு அப்புறம் அவன் பரத்தையின் பால வந்து பிரிஞ்சு போயிடுறான். அப்ப வேலைக்கரும்பு எப்படி வந்து இனிப்புன்ற சுவையை கொடுப்பாம துன்பப்படுத்துச்சோ, அந்த வேலைக்கரும்புக்கு நிகராகிய தலைவனும் இன்பம்ன்ற சுவையை தராம தலைவிய வந்து இங்க துன்பப்படுத்தி இருக்கான். இதுதான் இந்த பாடலுடைய சிறப்பு. அடுத்து பாருங்க, மருதத்திணையில 3வது பத்து களவன் பத்து. இன்னொன்னு பாருங்க, இப்ப வேலை பத்துனா 3வது எல்லாமே வரிசை இருக்கு. நான் எல்லாத்தையும் கொடுத்தேன்னா கொடுக்க முடியாது. ஆனா எல்லா பாட்டுலையும் வேலைன்றது வரும். என்கிட்ட படிக்க சொல்லுவேன், இப்படித்தான் கேள்வி கேட்பாங்க, இந்த நூலோட சிறப்பு இதுதான், இது மாதிரி நீங்க கணிச்சு அடிங்க, அடிச்சு போடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப களவன் பத்து அப்படின்னா என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப களவன் பத்து அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். களவன் அப்படின்னாலே நண்டுன்னு சொன்னேன். இங்க அதே மாதிரிதான், நல்லா பாருங்க. கல்வன் பத்து களவன் பத்து பாருங்க. இங்க கல்வன் களவன் அப்படின்றப்ப வந்து கல்வன்னா என்ன, களவன்னா நண்டு. இங்க வந்து இந்த நண்டுக்கு நிகராக யாரை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா தலைவனை குறிக்குது. வரி பாருங்க, முள்ளி நீடிய முதுநீர் அடைகரை புள்ளி களவன் ஆம்பல் அறுக்கும். முள்ளி நீடிய முதுநீர் அடைகரைனா முள்ளி செடிகள் வளர்ந்திருக்கக்கூடிய பழைய நீர் தேங்கியுள்ள கரையில். வார்த்தை நல்லா கவனிங்க, முள்ளு செடிகள் நிறைய வளர்ந்திருக்கக்கூடிய முதுநீர் அடைகரை அப்படின்னா பழைய நீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கரையில புள்ளி கல்வன் ஆம்பல் அறுக்கும். புள்ளிகளை உடைய அந்த நண்டானது, நல்லா கவனிங்க, புள்ளிகளுடைய களவன் என்று சொல்லக்கூடிய அந்த நண்டானது பாருங்க ஆம்பல் அறுக்கும். அந்த ஆம்பல் மலருடைய அந்த தண்டு இருக்கு பாத்தீங்களா, வேர் இருக்கு பாத்தீங்களா, அது போய் தன்னுடைய அந்த கொடுக்கால வந்து என்ன பண்ணுமா, சிதைக்குமா. அதே மாதிரிதான் இங்க எப்படி ஒப்பிட்டு சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து அந்த நீர் நிறைந்த அந்த கரையில் இருக்கக்கூடிய அந்த பொந்துகள்ல வந்து நண்டுகள் இருக்கும். அந்த நண்டுகள் வந்து என்ன பண்ணுமா, ஆம்பல் மலர் இருக்கு பாத்தீங்களா அந்த நீர்ல, அதுல இருக்கக்கூடிய வேற போய் வந்து தன்னுடைய அந்த கொடுக்கால வந்து அந்த வெட்டி வந்து அறுத்து விட்டுருமா. அது மாதிரிதான் இங்க தலைவன் வந்து என்ன பண்றியான், தலைவியோட சந்தோஷமா இருக்கான், பரத்தையின்பால பிரிஞ்சு போய் இங்க தலைவிக்கு வந்து அவருடைய அன்பு எப்படி வந்து தன்னுடைய மனசுல ஆழமா இருக்கோ, பரத்தையின்பால வந்து பிரிஞ்சு போனதுனால அந்த நண்டு வந்து ஆம்பல் மலரை வந்து வேற எப்படி அறுக்குதோ அது போல தன்னுடைய உயிரை வந்து இங்க கொள்றது போல இருக்குன்னு சொல்றதுதான் இந்த பாட்டு. அடுத்து வந்து பாருங்க, அதுல 2வது பாட்டு, அள்ளல் ஆடிய புள்ளி கலவன். அள்ளல் ஆடிய புள்ளி கலவன். அள்ளல் அப்படின்னா சேரு. நீங்க முத்தொள்ளாயிரத்து ஒரு பாட்டு, ஒரு அல்லல் பலனத்து அறக்காமல் வாயவில வெள்ளம் தீப்பட்டதென வெறியி புள்ளினம் தம் கை சிறகால் பார்ப்பொடுக்கும். ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. இப்ப இந்த இருக்கு அள்ளல் அப்படின்னா என்னன்னா என்னது, அந்த சேற்று நிலம். அப்ப அள்ளல் ஆடிய புள்ளி கலவன், சேற்றில் விளையாடிய புள்ளிகளை உடைய நண்டானது. நண்டு எங்க இருக்கு, பொதுவா வந்து சேற்று நிலத்துலதான் இருக்கும். நீங்க சங்க இலக்கியத்தை ஆழ்ந்து படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா கருத்து இருக்கும். இப்ப இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்க களவன் நண்டு கல்வன் யாரு, தலைவன். சேற்று நிலம் யாரு, பரத்தை. ஏன்னா தலை வந்து களங்கமில்லாத ஒரு நிலம், களங்கமில்லாத ஒரு இது. பரத்தைனா போரு, பல ஆடவர்களை விரும்பக்கூடியவங்க தான் பரத்தை. அப்ப அள்ளல் ஆடிய புள்ளி கலவன், முள்ளிவேர் அலை செல்லும் ஊரன். அதாவது வந்து முள்ளி செடியின் வேர்களை உள்ள அந்த பொந்துக்குள் சென்று தங்கும் ஊரை சேர்ந்தவன். வார்த்தை நல்லா பாருங்க, நண்டு எங்க இருக்கும், அந்த முச்செடிகள் ஒரு புதருக்குள்ள போய்தான் இருக்கும். அது மாதிரி முச்செடிகளை உடைய, அதாவது வந்து பல ஆடவர்களை தனக்கு அடைக்கலமாக இருக்கக்கூடிய அந்த பரத்தையின்பால் போய் இருக்கக்கூடிய ஊரே இது, இப்படியாப்பட்ட ஊருக்காரன் தான் அப்படின்னு யாரு சொல்றது,
தலைவி வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பழிச்சு சொல்றாங்க. அன்பான ஆசிரியர் பெருமக்களே, இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, இதே மாதிரிதான் எல்லா பாட பொருளையும் நம்ம வந்து வச்சிருப்போம். இப்ப நம்ம வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா யாருந்தாலும் படிக்கலாம். நீங்க இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் படிக்காம நீங்க எத்தனை டெஸ்ட் பேஜோ எப்படி படிச்சாலும் படிக்க முடியாது. நீங்க மூல நூலை எடுத்தீங்க அப்படின்னா மிக கடுமையாக இருக்கும். இப்ப நம்முடைய லகரம் பயிற்சி நூலத்தினுடைய பாடப்பொருள் இப்படித்தான் நேர்த்தியாக இருக்கும். ஒவ்வொன்னையும் நான் ஆழ்ந்து வந்து நான் என்ன பண்ணுவேன், விளக்கம் வந்து கொடுப்பேன். இந்த பாருங்க, எல்லாமே இன்னைக்கு அடுத்த நெய்தலுடைய அம்முவனார் 10 வரும். இந்த 5 10களுக்கும் இந்த 500 10மே நான் வச்சிருப்பேன். இப்படியெல்லாம் படிக்கும் பொழுது அதே மாதிரி நீங்க எங்க குழப்பம் வரும், எங்க படிப்பதற்கு தடுமாறுவோம், இதெல்லாம் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து விளக்கத்தோட நம்முடைய மெட்டீரியல் இருக்குங்க. நீங்க ஏற்கனவே வந்து படிச்சிருப்பீங்க. நம்முடைய லகரம் பயிற்சி நிறுவனம் வந்து முற்றிலும் புதுமையாக ஒரு போட்டித் தேர்வுக்கு நுணுக்கமாக உங்களுக்கு எப்படி வழிகாட்டுவது, இது எல்லாமே அனுபவம். அந்த இடத்தை எந்த இடத்துல சாதகம், எந்த இடத்துல பாதகம், எங்கு ஆழம், எங்க தடுமாறுவீங்க, எந்த இலக்கியங்களை எப்படி படிக்கணும், இலக்கணத்தை கொண்டு வந்து எப்படி சேர்ப்பது, எல்லாமே நேர்த்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்துங்க நம்முடைய பாடப்பொருள் மிக மிக தரமாக இருக்கும். லகரம் வந்து ஒரு நம்பிக்கையான நிறுவனம். நம்முடைய ஏதோ வர்றாங்க அந்த மாதிரி நாம வந்து அட்மிஷன் போட மாட்டோம். பாடப்பொருள் கூடுதலாக இருக்கும். நீங்க மூல நூலை வந்து கண்டிப்பாக நீங்க வந்து எடுக்க வேண்டாம். இலக்கணத்தை தவிர இலக்கணத்துக்கு நான் மெட்டீரியல் கொடுப்பேன். இலக்கண மூல நூலை நடத்திட்டு அதற்கான பயிற்சி மெட்டீரியல் நான் கொடுப்பேன். நீங்க 10 இயல்களும் மிக நேர்த்தியாக படிக்கக்கூடிய வகையில வந்து நம்ம அருமையாக வந்து நம்முடைய மெட்டீரியல் இருக்கும். லகரத்தை பொறுத்த வரைக்கும் பிடித்திருந்தால் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக லகரம் உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உற்ற உறுதுணையாக என்னுடைய கற்பித்தலும் என்னுடைய பாடப்பொருளும் கண்டிப்பாக பயனுடையதாக இருக்கும். நம்முடைய லகரம் யூடியூப் சேனலை வந்து மற்றவங்களுக்கு வந்து பகிருங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நல்லவற்றை வரவேற்போம். நீங்களும் நல்லவற்றை வரவேறுங்கள். நம்மெல்லாம் தமிழாசிரியர்கள். கண்டிப்பாக தமிழுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். லகரத்திற்கும் நீங்க கண்டிப்பா வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. இதுவரை இந்த வகுப்பை வந்து கவனிக்க போகின்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.